ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். போன பார்ட்டில் நம்ம ஜங்குக் ஒரு கிங்டமுக்குள்ள என்ட்ராகி அவரோட ஸ்வாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை ஹேண்ட்ஸில் எடுத்துருந்துருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இங்கே பாருங்கடா, நான் இந்த சேனலில் ஒரு எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்ஐ போடுவேன். அந்த ஓல்டு சேனலில் போட்டிருக்கும் போது எல்லா டேஸும் ஒவ்வொரு எஃப்எஃப் கிடையாது. இப்போ 2 எஃப்எஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல, அதனால நான் 2 எஃப்எஃப்ஐயுமே டெய்லியுமே போடுவேன். இந்த 2ம் எண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நியூவாக எஃப்எஃப் போடுவேன். ஓகேயாடா? இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேலை இருக்காது. இப்போ என் திறமை தெரிஞ்ச எம்ரெலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்டுக்குள்ளே போகலாம். வந்துட்டியாடா? உன் பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி உன் ரிவெஞ்சுக்காக உன் ஸ்வாடை ஹோஹான்ஸில் எடுத்துட்டியா? இப்போ போகிறேன்டா அவன்கிட்ட. நீ இந்த பிளேஸில் என்ட்ராயிட்ட, உன்னை கில் பண்ண அவன் வந்துட்டுருக்கான்னு சொல்லதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக அந்த பிளேஸ்லேருந்து போகலானுங்கிற மாதிரி கிளம்புனா. இப்போ இன்னொரு கிங்டமை காட்டுனா இந்த மாதிரி பயங்கரமாக இடி மின்னல் அடிக்கிற அந்த மூமெண்ட்டை ஒரு கிங் நோட் பண்ணிவிட்டு, என்ன கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த டயத்தில் இந்த மாதிரி மூமெண்ட் நடக்காது, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ இந்த பிளாக் கிங்டம், இந்த கிங்டம்லேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பிளாக் கிங்டமை நோட் பண்ணோம். ஜங்குக்கு இப்போ ஒரு ஸ்வாடை எடுத்திருப்பார்ல, அந்த ஸ்வாடோட ஹெவி பவர் அந்த பில்டிங்லேருந்தே வெளியே ஒரு லைட், டார்ச் லைட் அடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹெவியாக ஸ்கையை பார்த்தபடி அதோட வெளிச்சம் அப்படி போகும். இந்த மூமெண்ட்டை அந்த பர்சன் நோட் பண்ணுறான். எப்படி அந்த கிங்டமுக்குள்ளே இவ்வளோ பவர்ஃபுல்லான வெளிச்சம் வருது? அந்த பிளேஸ்க்குள்ளே யாருமே இல்லையே, எப்படி இந்த பிளேஸில் இப்படி வெளிச்சம் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே இருந்தால். இப்போ நம்ம ஜங்குக்கு காட்டுது. இப்படி ஜங்குக்கு காட்டுனா அந்த ஸ்வாடை ஹேண்ட்ஸில் பிடிச்சபடியே, பா செம்மையாக இருக்குது, நானும் ரொம்ப இயர்ஸ் ஆனதோட டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தேன், இப்போ நியூவாக ரெடி பண்ண ஸ்வாடு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வாடை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி டச் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு, அவர் அறியாமலேயே அந்த ஸ்வாடு பயிற்சி பண்ணுவாங்கள்ல, ஃபைட்டிங் பண்ண சொல்ல, அந்த மூமெண்ட்ஸை பண்ணுறாரு. பண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணபடி இருந்தால் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். இப்படி வாய்ஸ் கேட்டால் இப்படி ஸ்வாட் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்த ஜங்குக் அப்படி என்னென்னா, இப்போ டார்க்காக இருக்கிற அந்த பிளேஸ் கொஞ்சம் வெளிச்சமாக எக்கச்சக்க பீப்பிள்ஸ் ஜங்குக்கு சுற்றி நிற்கிற மாதிரியும், ஒரு பர்சன்ட் ஹிப்பில் பிளட்டு சொட்ட நிற்கிற மாதிரியும் நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. என் பக்கத்தில் வராத, எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்த? அப்போ என்னை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு போனேன், உங்ககிட்ட பேசினேன்ல, எதுக்காகடா என்னை அப்பா விட்டுட்டு போனேன்? இப்போ எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்த? நான் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ண அந்த மூமெண்ட்டை பார்க்க வந்தியா, இல்லை டெத்தாக போகிற அந்த மூமெண்ட்டை பார்க்க வந்தியா? எது என்ஜாய் பண்ண இந்த பிளேஸ்க்கு வந்த? ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்த, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருந்த அந்த பர்சன் பேசிட்டு நெக்கில் ஹிப்பில் சொருகினது போதாதுன்ட்டு அந்த நைஃபை நெக்கில் கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாலும் இதே பிளேஸில் டெத் ஆகுவேன். என்னை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி எனக்கு லவ்வை கொடுத்துட்டு இந்த பிளேஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு போகணுன்ட்டு சொன்னால், பாதிலே என்னை விட்டுட்டு போயிட்டு திரும்ப இந்த பிளேஸ்க்கு எதுக்குன்றான? என் லவ் அப்போ அவ்வளவுதான், உன் மேலே நான் வச்சிருந்த ட்ரூ லவ் அவ்வளவுதான். இப்போ என்ன, உன் கிங்குக்கு ஒர்க் பார்க்க இந்த பிளேஸ்க்கு வந்தியா? நீயும் முக்கியம் இல்லை, என்னை இந்த பொசிஷனில் கொண்டு வந்த என் டேடு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட் அதே பிளேஸில் தன்னோட ஹேண்ட்ஸாலே தன்னோட நெக்கை கட் பண்ணி அப்படியே டெத் ஆகி கீழே விழுவார். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் நின்ன பர்சன்ட், அதாவது ஜேகே டெவில்னு சொல்கிறாங்கள, அந்த பர்சன்ட் நேராக ரன் பண்ணபடி கீழே விழ போகிற அந்த பர்சன்ட்டை பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இந்த மாதிரி டெத்தான மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்ன மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்வாடை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த ஃப்ளோரில் ஓங்கி சுருக்கிட்டு ஹெவியாக தன்னோட மேஜிக் மூலியமாக அந்த கிங்டமையே அழிப்பார். இப்படி அழிச்சிட்டு, நான் உருவாக்கி கொண்டு வந்த இந்த கிங்டம் என் லவ்வை ஏன் முன்னாடி எடுத்துச்சு, நான் கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. லவ் பண்ணனுங்கிறதுக்காக என்கிட்ட இருந்து என் லவ்வை பிரிச்சிட்டல, உன்னை கண்டிப்பாக அழிக்க
இதே பிளேஸில் திரும்பவும் வருவேன். என் லவ்வுக்காகவும் என் ரிவெஞ்சுக்காகவும் நீ வெயிட் பண்ணிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே பிளேஸில் நம்ம ஜங்குக் டெத் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ ஸ்வாடா ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ஜங்குக் ரொம்ப ஷாக்கிங்கில் மயங்கி விழுந்துருவார். இப்படி மயங்கி விழுந்தா டைம்லாம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆனால் நம்ம ஜங்குக் அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக்கை சுற்றி தான் நம்ம ஜின், ஜேகப், ஜிமினா உட்காந்துருப்பாங்க. என்னடா ஐயா ஓப்பன் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கேட்கவும், ஆமாம் நான் இப்போ இங்கே வந்தேன். டேய் உனக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் இந்த பில்டிங்கில் வெயிட் பண்ணோம் தெரியுமா? ஏன்டா நீ வரல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், நான் தான் வந்தேனே லூஸு பிடிச்சவனே நீ வரவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னா, டேய் நான் வந்தேன்டா, அது மட்டும் இல்லை ஒரு திங்ஸை கூட எடுத்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு நீ அந்த பில்டிங்க்கே வரலாம், நாங்கள் எல்லோரும் தான் அந்த பில்டிங்கில் இருந்தோம். அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக இடியும் மின்னலுமா அடிச்சிச்சா, அந்த மூமெண்ட்டை பார்த்து பயந்து நாங்கள் அந்த பில்டிங்கை விட்டே வெளியே வந்துட்டோம். நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பிளாக் கிங்டம் அப்படின்னு தான் அதோட நேம் இருந்துச்சு. என்ன அந்த பில்டிங்கு போனியா அப்படிங்கிற மாதிரி ஜின் கொஞ்சம் ஷாக்காக கேட்டான். ஹையா அங்கே அந்த பில்டிங் தான் நான் வர சொன்னால் அதே பில்டிங் தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லூஸை பிடிச்சவனே அவன் அந்த பில்டிங் வர சொல்லடா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு பழைய பில்டிங்க்கு வர சொன்னான். நீ எதுக்கு அந்த கிங்டம்குள்ளே போன? அந்த கிங்டம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கிங்டம். அந்த கிங்டம் ரொம்ப டேஞ்சர். மாம் எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க அந்த கிங்டம்மை பற்றி. அப்படி இருந்தால் எப்படிடா அந்த கிங்டம்குள்ளே நீ என்றான? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அப்படியே நம்ம ஜங்குக்கு செக் பண்ணான். எனக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் அந்த பில்டிங்கில் தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ பில்டிங்குள்ளெலாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிங்டமோட டோர்கிட்ட கிடந்த நாங்கள் தான் ஒன்று இந்த கிங்டம்குள்ளே தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னான். கிங்டமுக்கு எப்படி வந்தேன்? எனக்கு நல்லா தெரியும். ஸ்வாடை எடுத்தேன். ஸ்வாடை எடுத்துகிட்டு என்னெல்லாமோ மெமரிஸ் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எக்கச்சக்க பீப்பிள்ஸ் இல்லாமல் பேசின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக் அதே மாதிரி தான் அந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்லேயே வெளியே வந்தால் நம்ம ஜங்குக்கு முன்னாடி டக்குன்னு அந்த தியானம் பண்ண பர்சன் தான், ஒரு ஓல்டு மேன் தான் டக்குன்னு ஜங்குக்கு முன்னாடி வரவும் ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, அப்பா நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கில் அந்த பர்சன்ட்டை பார்த்தா, திரும்ப வந்துட்டியா டெவில், திரும்ப வந்துட்டியா? உன்னோட லவ் எடுக்க திரும்ப வந்துட்டியா? இங்கே பாரு இங்கே பாரு, நல்லா பாரு, என்ன நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏய் லூசு பிடிச்சவனே தள்ளி போடா, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஹவுஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஓல்டு மேனை பார்த்து பேசுனா, டெவில் இங்கே பாரு, என்ன பாரு, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேங்கிற, நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் உன் லவ்வுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் ஸ்டோரி சொல்கிறத விட்டுட்டு உன் ஒர்க் என்னவோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூலாகவே ஸ்வாடா ஹேண்ட்ஸில் ப்ளே பண்ணபடி நம்ம ஜங்குக்கு வந்தான். நீ போத்தாக சொல்லியே வேர் உல்ஃபாக மட்டும் இல்லாமல் உன் பாடிக்குள்ளே வேம்பயர் பவர் இருக்குல்ல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓல்டு மேன் சொல்லவும், இப்படி ஸ்வாடை வச்சு சுழட்டிக்கிட்டு வந்திருந்த ஜங்குக் கொஞ்சம் ஷாக்கிங்கில் அப்படியே நிற்கவும், ஏன்னா ஜங்குக்கு ஒரு வேம்பயருங்கிறது ஜங்குக்கோட கிங்டமில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க பிரதர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்படி வேம்பயருங்கவும் ஜங்குக் கொஞ்சம் ஷாக்கிங்லேயே அப்படியே பேக் சைடு திரும்பினா அந்த ஓல்டு மேன் ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கவும் ஜங்குக் கொஞ்சம் ஷாக்கில் பயந்து, ஐயோ நம்மளை விட பயங்கரமாக பயமுடுத்துறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓல்டு மேனை நோட் பண்ணான். இங்கே பாரு ஜங்குக், நீ நான் சொல்கிறத நம்ப மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. போன டைம் பண்ண தப்ப இந்த டைம் பண்ணிடாத ஜங்குக், போன டைம் பண்ண தப்ப இந்த டைம் பண்ணிடாத. உன் லவ்வை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத. உன் முன்னாடி எத்தனை பர்சன்ஸ் வந்தாலும் சரி, உன் லவ்வுக்காக இந்த பிளேஸ்க்கு நீ வந்திருக்க. உன் லவ்வை எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுத்துறாத, விட்டு கொடுக்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி கத்தவும், நம்ம ஜங்குக்கு இப்படி அங்கே இங்கேயுமா நின்று மறைஞ்சி பேசுகிற அந்த ஓல்டு மேன் ஒரு பிளேஸில் நிற்காம எல்லா பிளேஸ்லையுமே மறைஞ்சி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிட்டு டக்குன்னு ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட வருவோம். இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக் மயங்கி விழுந்திருப்பாரு. இப்படி மயங்கி விழுந்த ஜங்குக்கை தான் நேராக அந்த கிங்டமில் கொண்டு வந்து அந்த ஓல்டு மேன் போட்டிருப்பாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிவிட்டு, அட ஓல்டு மேன், உன்னால் தாண்டா நான் மயங்கி விழுந்தேன், நார்மலாக தானடா அந்த கிங்டம் மட்டும் வெளியே வந்தேன், அங்கனே இங்கேயுமா மறைஞ்சி எதையோ ஸ்டோரியை சொல்லி பயமுடுத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அயாங்
என் கூட ஏதாவது நான் கொண்டு வந்தேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நம்ம டோர்கிட்ட நீ தான் அந்த சோடா ஹேண்ட்ஸில் வச்சபடி இருந்த இந்த பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சோடா கொடுக்கவும், அந்த சோடா இப்போ நம்ம ஜங்குக் ஹேண்ட்ஸில் வச்சு பார்க்குறாரு. டே டைம் ஆச்சுடா வாடா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, இன்னைக்கு நான் மேஜிக் கற்றுக்க வர்ற ஐடியா இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அவனை ஃப்ரீயாக விடுங்க, அவன் நேற்று மில்லுக்கு எங்கே போனான்னு தெரில, அவன் அந்த பிளேஸில் இருக்கட்டும், நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே மேஜிக் கிளாஸில் மேஜிக் கற்றுக்க கிளம்புனா, நம்ம ஜங்குக்கு தான் இப்போ அந்த ஸ்வாடை ஹேண்ட்ஸில் வச்சபடியே அந்த ஸ்வாடை க்ரிப்பை பிடிச்சா அந்த மூமெண்ட்ஸ் ஒரு பர்சன்ட் தான் கண்ணு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ணதுக்கு நீ எனக்கு கொடுக்குற ரிவார்டு இது தானேங்கிற மாதிரி ஹெவி பெயினில் பேசின வேர்டும் அதே பிளேஸில் தன்னைத்தானே அழிச்சிக்கிட்ட அந்த மூமெண்ட்டும் திரும்ப திங்காகி டக்குன்னு அந்த சோடை தூக்கி எரிஞ்சிடுவார். இது என்ன மாதிரியான மெமரி? யார் அந்த பர்சன்? யாருக்காக நான் அந்த அளவுக்கு க்ரை பண்ணுறேன்? யாருக்காக நான் என்னையே நான் அழிச்சிக்கிட்டேன்? நானே என்னை ஏன் கில் பண்ணிக்கிட்டேன்? யாரை யார் நம்மளை அந்த அளவுக்கு லவ் பண்ணா? எதனால அந்த பர்சன்ட் டெத் ஆகிற அந்த பெயினை என்னால் தாங்கிக்க முடியல? எதுக்காக இந்த மாதிரிலாம் நமக்கு மெமரி வருது? அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அந்த கிங்டமில் ஒரு ஓல்டு மேன் இருந்திருப்பார்ல, அவர் இப்போ ஈவில் கிங்டம்னு சொல்கிற ஒரு கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இப்படி என்ட்ரானால் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு கிட்ட போய் அந்த பர்சன்ட் வராங்கங்கிற மாதிரி இந்த ஓல்டு மேனோட நேமை சொல்லவும், இங்கே இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் எதுக்கு வராரு? இவ்வளோ இயர்ஸாக அந்த பிளாக் கிங்டமில் தானே இருந்தார், நம்மளே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னாரு, ஏன் வந்தாருங்கிற மாதிரி டவுட்டில் அந்த கிங் பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா அந்த கிங்கோட டேடு தான் இந்த ஓல்டு மேன், அதாவது நம்ம டேயோட கிராண்ட்பா. இப்போ அப்படியே கிங்கு முன்னாடி வந்து நின்று பயங்கரமாக அந்த ஓல்டு மேன் சிரிக்கிறாரு. இப்படி சிரித்தா அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் ஓல்டு மேனை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தான். கிங் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எழுந்துட்டு, அவர் என்னோட டேடு, அவரை எதுவும் பண்ணக்கூடாது, இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு இதை சொல்லதுக்கு டாட்டியாக தெரியலையாடா? டேடா? நான் உனக்கு டேடா? உனக்கு தப்பாக தெரியலையா? பண்ணதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி உன்னோட ஃபேஸை உன்னோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீயும் அந்த பிளேஸில் கிங்காக இருந்துட்டா நீ பெரிய கிங்காகிருவியா? இந்த ஹோல் பிளேஸ்க்கு கிங் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட டேடோட நேமை சொல்லிட்டு அப்படியே டேயோட டேடு கிட்ட வராரு. சொல்லு கிங், இந்த பிளேஸில் நீ இவ்வளோ பெரிய கிங்காக இருக்கிறன்னா அதுக்கு யார் காரணம்? உன்னோட டெவில் தானே அப்படிங்கிற மாதிரி கிம்மோட காத்துக்கிட்ட போய் சொல்லவும், டேயோட டேடை அப்படியே திரும்பி அவங்க டேடை நோட் பண்ணால், டெவில் தான், நீ அவனை செல்லம்மா டெவில் தானே கூப்பிடுவ, அந்த டெவில் தான் இங்கே வந்திருக்கான், உனக்கு தெரியுமா? நான் சொன்னேன்ல, நீ தப்பு மேலே தப்பு பண்ணுறடா, அப்படி பண்ணாத, லவ் பண்ணவங்கள சேர்த்து வையின்னு சொன்னால் என்ன அந்த பிளேஸ்லேருந்து துரத்திட்டேன். உன் பையன் கூட பார்க்காம கொஞ்சம் கூட ஈவிரக்கம் காட்டாமல் உன்னோட சுயநலத்துக்கு என் பேரனை கில் பண்ண பார்த்தேன். அந்த பிளேஸில் ட்ரூவாக லவ் பண்ண 2 பேரோட லவ்வையும் பிரித்து 2 பேரையுமே கில் பண்ணிட்டல. சொன்னோம்ல அவங்ககிட்ட, டெத் ஆகிற அந்த சுச்சுவேஷனில் உன்னை பார்த்தோன்னு அந்த டெவில் பேசினா திரும்ப இந்த பிளேஸ்க்கு வருவேன்ட்டு அவன் லவ்வுக்கும் அவன் ரிவெஞ்சுக்கும் வந்துட்டான். அந்த டெவில் வந்துட்டான், அவன் இந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகிட்டான். உன்னோட பிளாக் கிங்டமில் இருந்த அவன் ஸ்வாடையுமே அவன் ஹேண்ட்ஸில் எடுத்துட்டான். வருவான், கண்டிப்பாக வருவான்டா. நான் அவனை பார்த்துட்டேன், என்னோட அந்த ஜேக்கையை பார்த்துட்டேன். அவன் எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான், அதே மாதிரி தான் இருக்கான். நீ உருவாக்குன அந்த டெவில் உனக்கு தெரியுமா? அந்த டெவில் அப்படியே இருக்கான். உன்னை ரிவெஞ்ச் எடுக்க இந்த பிளேஸ்க்கு வந்துட்டான். கண்டிப்பாக ஒன் டே முன்னே வருவான். அப்போ இப்போ நான் பேசுகிறத கேட்டு ஷாக்கிங்கில் பார்க்குற நீ இதுக்கு மேலே உயிரோட இருப்பமானுங்கிற பயத்தில் பார்ப்ப. அவன் உன் முன்னாடி வருவான், வந்து அவன் ரிவெஞ்சை எடுத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஓல்டு மேன் நேராக அந்த பிளேஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு என் பிளேஸில் கிங்காக இருந்துட்டு என்னோட
என்னோட டேயை கில் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் நீ ரொம்ப ஹாப்பியாக இன்னொரு மேரேஜ் பண்ணி உன்னோட ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாக கொண்டுட்டு போகிறல்ல, வருவான்டா நீ பண்ண ஹோல் மூமெண்ட்டுக்கும் ரிவெஞ்ச் பண்ண. ஓன் டெவில், நீ உருவாக்குன டெவில் உன் முன்ன வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போகவும், இதை கேட்குற டேயோட டேட் ரொம்ப ஷாக் ஆகி நேராக அவரோட கிங் இருக்கிற அந்த ரூம்குள்ளே போய் நின்னா. ஒரு சோல்ஜர் மாதிரி, அதாவது ஒரு மந்திரி மாதிரி அந்த பர்சன்ட் வந்து, என்ன இப்படிலாம் அந்த ஓல்டு மேன் பேசிட்டு போகிறாங்க கிங், நீங்களே கேட்டுட்ருக்கீங்க, பிசாட்டிக்கு அந்த பர்சன்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா வளர்ற, அவர் என்னோட டேடு, அவர் அவர் எவ்வளோ பெரிய மேஜிக் பவர் தெரிஞ்சவர்னு உனக்கு தெரியுமா, இவ்வளோ இயர்ஸ் அந்த பிளேஸ்லேயே இருந்து தவம் பண்ணியிருக்காரு, எனக்கு இப்போவும் நல்லா தெரியுது. அவர் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட்டு போகிறாருன்னா அப்போ அந்த ஜேகே திரும்ப வந்துட்டானா, அப்போ அந்த கிங்டமில் அவ்வளோக்குள்ளே வெளிச்சமான அந்த மூமெண்ட் ஜேகேவோட ஸ்வாடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பர்சன்ட்டுக்கு ஒன்றுமே புரியாமல் அந்த உள்ளே என்றான நியூ பர்சன்ட் வெளியே பண்ணால் இந்த இந்த கிங்குக்கு ஓல்டாக இருக்கிற மந்திரிஸ் இருப்பாங்களே அவங்க அந்த பிளேஸில் என்ட்ராகி, எங்களால் நம்ப முடியல, அப்போவே அவன் உங்களை கில் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கோவமாக அந்த பிளேஸில் டெத்தானா. ஆமாம், என்னால் அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அவனோட பார்வையில் அந்த அளவுக்கு என் மேலே கோவத்தை வச்சுருந்தான் டெத் ஆகிற அந்த மூமெண்ட்டில். என் டேடி இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக அந்த ஜேகே இந்த பிளேஸ்க்கு வந்துட்டான் போலுக்கு. ஜேகேயை நம்ம முதல்ல அழிச்சாகணும், இல்லை ஜேகே நம்மளை அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது, அது சீக்ரெட் ரூம் போலுக்கு. அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் அந்த ரூம்குள்ளே வாலில் டேயோட பிக், அதாவது பிரின்ஸாக இருந்து டெத் ஆகிருப்பார்ல அந்த டேயோட பிக் இருக்கும். அந்த பிக் பக்கத்தில் போயிட்டு, நான் ஒன்று கில் பண்ணணும்னு நினச்சி பண்ணலையேடா, நீ அதனடா அவசரப்பட்டு கில் பண்ண, போய் ஒரு சோல்ஜரையாடா லவ் பண்ணுவேன், அதை சொன்னால் இப்படி உன் டேடை பனிஷ் பண்ணிவிட்டு டெத் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிக்கை டச் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக அந்த ஜேகேயை நான் கில் பண்ணுவேன், இல்லைன்னா அவன் என்னை கில் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வருவார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ மேஜிக் கற்றுக்கிற பிளேஸை காட்டுனா நம்ம ஜிமினா ஜேகப் 3 பேருமே அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரானா. சுகா அப்படியே ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு என் கூட வாடானுங்கிற மாதிரி ஜிமினாவை கூப்பிட்டு போனால் ஜின்னு ஆரம் கூப்பிட்டு போகிறாரு. இப்படி கூப்பிட்டு போனால் என்னடா ஆளுக்கு பிரித்து கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜேகப் தான் இப்போ அந்த பிளேஸில் நிற்கிறத வயன் நோட் பண்ணிவிட்டு ஜேகப்புங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஆஹா நம்ம பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக வயன்கிட்ட வந்தால் இவங்க எல்லோரும் இப்படி பேராக பிரிஞ்சு போனால் இந்த பிளேஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு டேரெக்டாக திரும்பவும் அந்த மேஜிக் பிளேஸ்க்கு வராரு. இந்த மேஜிக் பிளேஸ்க்கு வந்தால் ஸ்வாடெல்லாம் இப்போ நம்ம கூட அவர் ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டுலாம் வரல, சும்மா சிங்கிளாக தான் வராரு. சிங்கிளாக அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்டே வராரு. என்ன மாதிரியான மெமரியாக இருக்கும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த மெமரியை திங்க் பண்ணிகிட்டே வந்தான். இப்போ பாய்ஸஸில் நம்ம ஆரமும் ஜின்னும் தான் ஜேகப் ஒரு காரிடோரத்தில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறத பார்த்துட்டு நேராக ஜேகப்கிட்டையும் வயன்கிட்டையும் வந்து நிற்கவும், என்னாச்சு ஜேகப், ஏதோ நேற்று ஹெவி ப்ராப்ளம்ங்கிற மாதிரி ஜின் சொல்கிறான், ஏதோ பழைய பில்டிங்லாம் போனீங்களா, ஏன்டா அங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டால், நான் எங்கே போனோம், அந்த ஜங்குக்கு தான், போகாத, வேண்டாம், சவால் பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அவன்கிட்ட சேலஞ்சு பண்ணிக்கிட்டு எங்கள் எல்லாரையும் அந்த பிளேஸ்க்கு வர சொல்லிவிட்டு அவன் அந்த பிளேஸ்க்கு வரல. என்ன ஜங்குக் சேலஞ்சு பண்ணால் அந்த பிளேஸ்க்கு வராமல் இருக்க மாட்டானே, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்டான். அங்கே வரல, அதுக்கு பதிலாக எங்கே தெரியுமா அவன் போனான், எங்கே போனான், அந்த பிளாக் கிங்டமுக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி வயனும் ரொம்ப ஷாக் ஆகுறான், ஆரமும் ஷாக்கானா. எனக்கும் இந்த மூமெண்ட் அவன் சொல்ல இதேமாரி தான் எங்களுக்கும் ஷாக்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் ஏன் அந்த கிங்டமை ரொம்ப டேஞ்சரான கிங்டம், அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியவில்லை. அங்கே போனால் ஹெவியாக ப்ராப்ளம் வருங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு நேற்று அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்வாடையே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறான். ஆனால் என்ன ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டு தனக்குள்ளேயே பேசிட்டு நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னான். இப்போ இந்த பிளேஸில் ஜங்குக்கு நடந்து வர மூமெண்ட்டை ஜின் நோட் பண்ணிவிட்டு,
இவன் இங்கே வரமாட்டேன்னு தானே நம்மகிட்ட சொன்னான், இங்கே இப்படி வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜின் நோட் பண்ணான். பாரு வயன், நான் சொன்னால் நம்ப மாட்டேன்ல, அவன் நார்மலாக தானே இருக்கான், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. ஆனால் பாரு, எதையாவது வாழ்க்கையில் வச்சு முணங்கிக்கிட்டே எதையோ பேசிக்கிட்டே வருவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜங்குக்கு இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காரிடோர் இதில் நடந்து வந்துட்டு இருக்காரு. நடந்து வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கோட மைண்ட் செட்டில் அந்த பர்சன் தான் ஃபேஸே தெரியல. பட் நம்ம ஜங்குக்கோட செஸ்ஸில் ஹெட்டை வச்சபடி ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறதும், ஜங்கு கூட கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறதும், ஜங்கு கூட கொஞ்சம் ப்ளே பண்ணுறதும், ஜங்கு கூட சேர்ந்து வால் பயிற்சி பண்ணுறது, இந்த மாதிரி போருக்கு சம்மந்தப்பட்ட ஹோல் ஒர்க்கையுமே நம்ம ஜங்குக்கிட்ட இருந்து கற்றுக்கிறேங்கிறது மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு பர்சன்ட் ஜங்குக் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க. இப்படி க்ளோஸாக இருந்தால் ஜங்குக்கோட லுக்கு மட்டும்தான் நம்ம ஜங்குக்கு தெரியுது. தான் கூட இருக்கிற அந்த பர்சன்ட் யாருங்கிறது ஜங்குக்கு தெரியவே தெரியாது. இப்படி தான் கூட இருக்கிற அந்த பர்சன்ட்டை நோட் பண்ண ஒவ்வொரு செகண்டுமே ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த பர்சன்ட் யார், நான் ஏன் அந்த பர்சன்ட் என் பக்கத்தில் இருக்க சொல்ல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன், என்ன மாதிரி மெமரி, பார்க்க என்னைய மாதிரி தான் இருக்குது, பட் லுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது, பிஹேவியரும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குன்னு தான் நினைக்கேன். அந்த பர்சன்ட் கூட இருக்கிற இந்த பர்சன்ட் யார், என்னவா இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி தெரியுது, அப்புறம் ஏன் டெத் ஆனாங்க, எதனால டெத் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியே திங்க் பண்ணிட்டு வந்தான். வயன் அப்படியே ஹே ஜங்குக் இங்கே வாடா, ஜங்குக்கு டே என்னை கூப்பிட்டுருக்கோம்லடா அப்படிங்கிற மாதிரி ஒயன் கற்றுனா என் பாய்ஸஸ் யாரையுமே கவனிக்காமலே நம்ம ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. பார்த்தியா, இப்படி தான் இருக்கான், மார்னிங்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கான். இங்கே வரமாட்டேன்னு சொன்னான், அப்புறம் எப்படி தான் மேஜிக் கிளாஸுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல, இப்படி தான் இருக்கான் வயன், என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு என்னமோ அந்த பிளாக் கிங்டமுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் ஜங்குக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், என்னோடய பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க, அந்த பிளாக் கிங்டம் வந்து இப்போ ஈவில் கிங்டம் ஆள்றாரே ஒரு கிங், அந்த கிங் தான் அந்த கிங்டமோட கிங்காக இருந்தாராம். அங்கே அந்த கிங்குக்கு கீழே ஒர்க் பார்க்குற ஒரு சோல்ஜர், படத்தளபதி, அவரை எல்லாருமே டெவில்னு தான் கூப்பிடுவாங்களாம். நேம் வந்து ஜேகே, ஆனால் டெவில்ங்கிற நேமை வச்சு தான் கூப்பிடுவாங்க. பேருக்கு ஏற்றபடியுமே அவர் ஒரு டெவில் தான். ஒரு பிளேஸில் என்றானா அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட் இருந்தால் அந்த போரில் அவர் மட்டும்தான் வின் பண்ணுவார். எதுக்கு எத்தனை பர்சன்ட்ஸ் இருந்தாலும் சரி, சிங்கிள் மேனாக அத்தனை பேரையுமே கில் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லை, அவருக்குள்ள எக்கச்சக்க பவர்ஸும் இருந்துச்சாம். இதை அந்த கிங் நோட் பண்ணிவிட்டு தன்னோட பட தளபதியாக தன்னோட சோல்ஜராக பக்கத்துலேயே வச்சுருந்தாரு. எந்த ஒரு பிளேஸ்க்குமே வாருக்கு கிங் போகாமல் இந்த டெவில்னு சொல்கிற அந்த சோல்ஜரை தான் அனுப்புவார். ஆனால் என்னென்னா இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த கிங்கோட பையன், அதாவது அந்த கிங்டமோட பிரின்ஸ் அந்த சோல்ஜரை லவ் பண்ணார். அது 2 பேருக்குமே லவ் வந்துச்சு. அந்த டெவில்ங்கிற பர்சன்ட்டும் பிரின்ஸை லவ் பண்ணாங்க, பிரின்ஸுமே டெவில்ங்கிற அந்த சோல்ஜரை லவ் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒருத்தரை லவ் பண்ணாங்க. பட் 2 பேரோட லவ்வையும் 2 பேருமே சொல்லிக்கலை. ஹோல் லவ் 2 பேருக்குள்ளேயுமே இருந்துச்சு. லவ்வை சொல்லலான்ங்கிற மாதிரி பிரின்ஸி அவங்க டேட்டை பேச சொல்ல ஹெவி ஃபைட் ஆகி அந்த பிளேஸில் நான் உங்களை லவ் பண்ணலங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட் போகவும், இந்த வேர்டை கேட்டு அந்த பிரின்ஸு ரொம்ப ஹேட் ஆகி லவ் பண்ணுற மாதிரி கேரை கொடுத்துட்டு, இப்படி உன்னோட கிங் சொல்லிட்டானுங்கிறதுக்காக என்னை இந்த பிளேஸில் விட்டுட்டு போயிட்டலங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலில் இன்னொரு பர்சன்ட்டை ஒன்றை ஹார்ட் முழுக்க வச்சுட்டு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்ட்டு அந்த சோல்ஜர் கண்ணு முன்னாடியே அந்த பிரின்ஸி டெத் ஆகிட்டாங்க. என்ன, ஆமாம், இன்னொரு பர்சன்ட்டை லவ் பண்ண பர்சன்ட்டை விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட்டுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ண போகிற மூமெண்ட்டும், தன்னை லவ்வே பண்ணலைன்னு சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ண அந்த சோல்ஜரையும் நோட் பண்ணிவிட்டு ஹெவி பெயினில் அந்த பெயினை தாங்கிக்க முடியாமல் தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டாரு. இப்படி அழிச்சா இவ்வளோக்குள்ள பிரின்ஸி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக லவ்வை கூட சொல்லாமல் கிங் போட்ட ஆர்டர் படி ஹோல் ஒர்க்கையும் பார்த்து அந்த சோல்ஜர் கண்ணு முன்னாடியே தன்னோட லவ் டெத் ஆகிற மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப கோவமாக தன்னோட ஹோல் பவரை எடுத்து
பயங்கரமாக ஒரு மேஜிக்கை போட்டு அந்த பிளேஸில் அவரோட ஸ்வாடை சுருக்கி அந்த கிங்டமில் இருந்து எக்கச்சக்க பர்சன்ஸாக அழிச்சிட்டாரு. அழிச்சது மட்டும் இல்லை, தன்னோட உயிரை அந்த பிளேஸ்லேயே சாக்ரிஃபைஸ் பண்ணி டெத் ஆகிற அந்த செகண்ட் கிங்கை பார்த்து என்னெல்லாமோ சாபம் விட்டதாகவும், திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு நான் வருவேன் உன்னை அழிக்கிறதுக்குங்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டு அந்த சோல்ஜர் அந்த பிரின்ஸ் பக்கத்துலேயே டெத் ஆகி விழுந்ததாகவும் தான் என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு 2 பேர் லவ் பண்ணுற அந்த லவ்வை அந்த கிங் ஏன் சேர்த்து வைக்காமல் போனாருங்கிறது தெரியல. 2 பேருமே சேர்த்து வச்சுருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் ஒரு டேடாக இருந்துட்டு பிரித்து வச்சு 2 பேரையுமே அழிச்சிட்டாரு. அதனால தான் அந்த கிங்டம்குள்ளே யாரையுமே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யாராவது அந்த கிங்டம்குள்ளே போனாலுமே அந்த டெவிலோட கோஸ்ட் இந்த பர்சன்ஸை அட்டாக் பண்ணும், கில் பண்ணணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த டெவிலோட கோஸ்ட்டு ஜங்குக்கு அட்டாக் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒய்ன்னு சொன்னான். லூஸு மாதிரி வளராது, அவனே பயங்கர கோஸ்ட் மாதிரி தான் இருப்பான், அவனை இன்னொரு கோஸ்ட் வேறு அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொன்னான். ஏன்டா அவன் பிரதர் இப்படி பேசுகிற, ஏய் உனக்கு தெரியாதா என் ஜங்குக்கை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் எல்லார்ட்டையும் டெவில் மாதிரி தான் நடந்துக்கிறான், பிறகு எப்படி இன்னொரு கோஷ்டி இவனை வந்து பயமுறுத்த முடியும், தெரியுதுல்ல அவன் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டான். பட் என்னத்தையோ தனக்குள்ளே பேசிக்கிறான், என்னென்னு தெரில. சரி வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து அவன்கிட்ட எப்படியாவது பேசி அதை புரிய வைப்போம், அவனை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கை தேடி வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா பக்கமும் நடந்துட்டு நேராக கிளாஸ் ரூம்க்கு என்றான்னா